10 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தே பாஜக வந்து ஒரு திட்டமிட்ட பிரச்சாரம் வட இந்தியாவில் நடத்திட்டு வந்திருக்கு. முஸ்லீம்கள் பங்களாதேஷிலிருந்து வந்தவங்க இல்லீகலா, அதாவது என்ன சொல்றது, முறையற்ற முறையில் அல்லது சட்டவிரோதமாக வந்து குடியேறியவர்கள் இங்கு ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அதே போல மியான்மரில் இருந்து வந்தவர்கள் ரோஹிங்கியாக்கள் இவர்கள் இருக்கிறார்கள். இந்த 2025 ஜூன் மாதம் பிரதமர் மோடி அவர்களே திட்டமிட்டு இந்த பிரச்சாரத்தை செய்திருக்கிறார். இங்கே வந்து வெளிநாட்டு ஊடுருவல்காரர்கள் இங்கே அதிகமாக வந்திருக்கிறார்கள், அவர்களை நீக்குவதுதான் முக்கியமான நம்முடைய கடமை என்று. அப்போ நம்ம சாதாரண மக்கள் என்ன சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்க, இது நியாயம் தானே, வெளிநாட்டுக்காரன் நம்ம இதில் இருக்க முடியாதுன்ட்டு. ஆனால் என்ன தரவு வச்சிருக்க நீ, இதுவரைக்கும் ப்ரூஃப் பண்ணலை, எவ்வளோ பேர் இருந்தானு இப்போமாவது ப்ரூஃப் ஆகிருக்கா அப்படின்னா, இந்த 3 மாத காலத்தில் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை நடந்ததை செஞ்சதற்கு பின்னால் இறுதி வாக்காளர் பட்டியலில் கண்டுபிடிக்கப்பட்டது 5 வெளிநாட்டுக்காரர்கள் இருக்கிறார்கள் என்று. அதில் 2 பேர் இறந்து விட்டார்கள், 3 பேர் இருக்கிறார்கள். 7.42 கோடி பேர் உள்ள பீகார் மக்களில் 3 பேர் தான் வந்து வெளிநாட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும் பொழுது, இதற்காக ஒரு 3 மாத காலம் பிரச்சாரம் செய்து எல்லாரையும் கிறுக்கனாக்கி பைத்தியக்காரனாக்கி அலைய விட்டு இந்த நாட்டில் ஒரு குழப்பத்தில் ஏற்படுத்தினது தானே இந்த தேர்தல் ஆணையம்.